அடிக்கிற படம்லாம் ஓடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓடும், ஓடாமல் இருக்கும், பிளாக் பஸ்டர் ஆகும், சில டைம் ரிலீஸ் ஆகாது. இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கான ஆள் நான் கிடையாது, நான் இங்கே வேலை செய்யறதுக்கு வந்துடுறேன். நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது யாருக்கும் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இப்போ ராட்சசனுக்கு அப்புறம் நான் 25 படம் நடிச்சேன். மலையாளத்தில் 10 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன், தெலுங்குல ஒரு 3 படம் நடிச்சிருக்கிறேன், தமிழ்லையும் ஒரு 20 படம் நடிச்சிட்டேன். படங்கள் ஹிட் ஆகாதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மாஸ்க் போட்டு ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். பால் போடுற பையன் என்னை கிராஸ் பண்ணி அங்கேருந்து ஸ்கிட் வண்டி பிரேக் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு கேட்டா, நீங்கள் வந்து ராட்சசன்ல பண்ண வினோத் சாகர் தானே நீங்கள்? நான் மாஸ்க் கட்ட கூட இல்லை. எப்படி பார்த்தேன், இந்த கண்ணு தெரிஞ்சுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு அந்த பையன் சொன்னது. இத்தனை காலம் கடந்தும் நம்ம எவ்வளோ புத்தகம் படிக்கிறோம், எழுதின புத்தகம் எல்லாமே நம்ம வடிவம் பெறது இல்லையே. சில எழுத்துக்கள் மாதிரி தானே நடிகர்கள் நாங்கள் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம். எல்லா எழுத்துக்களும் வந்து வடிவம் பெறது இல்லை. இந்த மாதிரி கதாபாத்திரத்துல தான் நான் வந்து லான்ச் ஆகணும், நம்மளை இப்படி தான் மக்கள் பார்க்கணும், நம்மளை இப்படி தான் ரிசீவ் பண்ணணும். சினிமா என்னைய சேர்த்துக்குச்சு இல்லையா, அதுவே நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் எனக்கு போனஸ். ரிஃப்ளெக்டிவர்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட வினோத் சாகர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தான். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். சூப்பர். ஸோ ரீசெண்ட் டேஸில் உங்களுடைய படங்கள் எல்லாமே பட்டையை கலப்புது. ஒரு பக்கம் மகாராஜானா, இந்த பக்கம் இந்தியன் 2. அந்த மேனரிசம் இருக்குல்லண்ணா, படத்துக்கு வேரி ஆகுது. அந்த மேனரிசம் எப்படி பிடிச்சிங்கன்னு மட்டும் சொல்லலாமா? இல்லை, நான் பிடிக்கலங்க, அது இயக்குனர் சொன்னது. சங்கர் தான் நீங்க பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. நான் எப்பவுமே சொல்றேன், வி ஜஸ்ட் கிளே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ற ஒரு ஆக்டர், அவ்வளவுதான். ஐம் a director artist. ஸோ இப்போ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. வாட் இஸ் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன் அபவுட் த ஃபிலிம்? இல்லை, ஆனஸ்ட் இங்கே விமர்சனம் பண்றதுக்கான ஆள் நான் கிடையாது, நான் இங்கே வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன். கரெக்டுங்களா? நான் ஐம் ஆக்டர். என்ன விமர்சனம் வேணும், என்ன வெல்கம் வேணுன்றது அது பப்ளிக் கொடுத்துருக்காங்க. அந்த பப்ளிக் கொடுத்த ரிவ்யூ வந்து நம்ம மறுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஆமாம். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ ஒரு சில விஷயத்தை ஆவரேஜாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது, நம்ம எந்த விஷயத்தையும் மறுக்க முடியாது. ஏன்னா பப்ளிக் எப்படி நம்ம வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அப்படி வெல்கம் பண்ணி தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி பெரிய ஆளாக வருது. ஸோ அதனால் அவங்களுடைய வெல்கம்ன்றது நம்ம ஒன்றும் மறுக்க முடியாது. என்னென்னா ஒரு கம்பேரிசன் இருக்குது, இந்தியன் 1க்கும் ஒரு 2க்குமான ஒரு கம்பேரிசன். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. நமக்கு எனக்கு என்னென்னா, நான் கமல் சார் படத்தில் நடிக்கிறேன், நான் சங்கர் சார் படத்தில் நடிக்கிறேன். எனக்கு அந்த ஆனந்தமே எனக்கு இன்னும் தீர்ந்து முடியல. எனக்கு நான் இன்னும் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இன்னும் அந்த இதில் தான் நான் இருக்கிறேனே தவிர மற்றபடி ஐம் நாட் அ கிரிட்டிக்ஸ். சுகுமார், நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 லாங்குவேஜில் படம் நடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 70 படம். 70 படமும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு. ஓகே. எந்த படமாவது ஓடக்கூடாதுன்னு இருக்கா? அப்படிலாம் இருக்காது. 70 படமும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அடிக்கிற படம்லாம் ஓடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓடும், ஓடாமல் இருக்கும், பிளாக் பஸ்டர் ஆகும், சில டைம் ரிலீஸ் ஆகாது. இவ்வளோ பஞ்சாயத்துலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை நோக்கிலாம் போகல, நடிக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு வாய்ப்பு வருது, அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேண்ணா. ஸோ நிறைய படங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தேடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே தேடி போய் நம்ம வாய்ப்பு வாங்குறோம்னா நம்ம பெஸ்ட் கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் நிறைய படங்கள். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஐ டிட் மை பெஸ்ட், இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இந்த ரோல் அப்படின்னு ஏதாவது இருக்கா, குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? உங்களுக்கு எல்லா படத்துலையும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, படங்கள் ஓடாதனால உங்களுக்கு தெரியல. சாம்பியன் ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுல ரொம்ப பெஸ்டான ஒரு ரோல் பண்ணிருப்பேன் நான், ராஜீவ் காந்தி அப்படின்னு ஒரு ரோல். அதுக்கப்புறம் கடாவர்னு ஒரு படம், காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணிருப்பேன். குருதி ஆட்டம்னு ஒரு படம், கருணான்னு ஒரு ரோல் பண்ணிருப்பேன். ஸோ நாங்க கொடுக்கறதெல்லாம் பெஸ்டா தான் கொடுக்குறோம். என்னன்னா, படங்கள் ஹிட் ஆகாதனால உங்களுக்கு தெரிய வர்றது இல்லை, ரீச் ஆக மாட்டேங்குது. ஆமா. இப்போ ராட்சசனுக்கு அப்புறம் நான் 25 படம் நடிச்சிட்டேன். மலையாளத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். தெலுங்குல ஒரு 3 படம் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் தமிழ்லையும் ஒரு 20 படம் நடிச்சிட்டேன். அதான் படங்கள் ஹிட் ஆகாதனால நமக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது யாருக்கும் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வருத்தம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, நிலை அதுவானால் என்ன சொல்ல முடியும், விஷயம் தானே. ஆமாம். வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் திருப்பி. நீங்கள் என்ன யார்கிட்ட போயிட்டு அழுது புலம்ப முடியும்? என்ன பண்ணுவோம்? நீங்கள் அழுகுறதுனாலே புலம்புறதுனாலே இதெல்லாம் கேட்கறதுக்குலாம் இங்கே ஆளெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஜெயிச்சா உங்கள் கதையை கேட்பாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இப்படி ரிசீவ் பண்ணல, வெல்கம் கிடைக்கல அப்படின்னா நம்ம அடுத்த ஒர்க் என்னவோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். வேறு என்ன பண்ண புரியுது? என் வேலை நடிச்சாச்சு, அடுத்து போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதை தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லி புரிய வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா. இல்லை, காமனாக இன்டர்வியூஸ் எடுத்தாலுமே கீழே கமெண்ட்ஸுமே வந்துட்டு இவர் அந்த இன்பராஜ் தானேப்பா, இன்பராஜ் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம்லேயே உங்களை அடக்கிடுறாங்களோ அப்படின்னு. இல்லை, அவங்க அடக்குனாலும் நான் அடங்க போகிறது இல்லைல்ல.
நான் என்னுடைய டேரக்டர்ஸ் வந்து எனக்கு நிறைய ரோல்ஸ் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எனக்கு வேற வேற ரோல்ஸ் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. மேபி அந்த இன்பராஜ்ன்ற பாதிப்புன்றது அது இருக்குதான் செய்யுது. அது இருக்குதான் செய்யுது. அதனால நான் அது என்ன படங்கள் எல்லாமே அப்படிதான் வர்றதுன்றதெல்லாம் கிடையாது. அது ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும், போடா விட்டு போலாமா அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு திகட்டல. எனக்கு திகட்டினதுனால தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. ஒய் சினிமானா? ஐ லவ் ஆக்டிங். ஒய் சினிமா? ஒய் நாட் சினிமா? இல்ல இப்போ நீங்க சொல்றது வந்து நீங்க விஸ்காம் படிக்கலன்ற மாதிரி சொன்னீங்க. விஸ்காம் படிச்சவங்க தான் வரணுமா? இல்ல, நான் இருக்கேன், நான் இன்ஜினியரிங் தான் சொல்றேன். இப்போ விஸ்காம் படிச்சவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை ரூல் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சவங்களும் உள்ள இருக்காங்கன்றது. பட் காமனா சினிமா மேல உங்களுக்கு ஒரு அன்பு காதல் எல்லாமே இருக்கும்ல. எந்த பாயிண்ட்ல இருந்து சினிமா மேல இருக்க ஒரு அதீத காதல்? சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த காதல் ஜாஸ்தியாவே இருந்தது. அந்த காதல் எனக்கு ஸ்கூல் டிராமாஸ்லயே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன ஒரு ஸ்கூல், இங்க மேரி மார்க்லைட் ஸ்கூல்னு கீழ்பாக்கில் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர்ற கெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து ஸ்கிட் எல்லாம் பண்ண வேண்டியது. ஓகே. அது வந்து ப்ராக்டிஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 8வது வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அந்த வேலையை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் மேபி எனக்கு அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அது இப்போ ப்ராக்டிஸ் ஆனதுனால இல்லாமல் தட்ஸ் மை விஷ் ஆல்சோ. ஐ வாண்ட் டு பி ஆக்டர். இப்போ பேரண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரணும்ல சினிமா? இல்லை, எங்கள் அம்மா வந்து 2006 இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் என்னுடைய ஒய்ஃபும் தான். ஸோ அவங்க வந்து சப்போர்ட் அப்படின்றத விட சைலண்டாக இருந்தாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ எம் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன்றதுனால they didn't say anything. ஏன்னா உள்ள இருக்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸாக வரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கிளியரான விஷன் இருக்காது. அவங்க ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? நான் வச்சு பிகாஸ் நிறைய ரீச் அப்படின்றது நீங்கள் இப்போ படிப்படியாக நீங்கள் ஒரு விஷயமும் பண்ணும்போது தான் உங்களுக்கு. நான் இனிஷியலாக தியேட்டர் ப்ளே பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் துபாயில் ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன் நான். ஓகே. 2005. ஸோ அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஐ குவிட். எங்கள் அம்மா இங்கே இறந்துடுறாங்க, 2006 இறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம் டு இந்தியா. அப்புறம் திருப்பியும் ஒரு 2006 to 2009 வந்து நான் கார்பரேட்டில் மேனேஜராக இருந்தேன். கார்பரேட்லேயும் வந்து மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் 9க்கு அப்புறம் தான் நான் வந்து ஐ கேம் டு சினிமா. பட் இந்த ஸ்விட்ச் இருக்குல்லண்ணா, ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அது உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆமாம். அதில் ஏதாவது பெஸ்ட் பார்ட், நான் வந்து மறுபடியும் நான் சினிமாக்குள்ளே போகிறேன்னு ஒன்று இருக்குல்ல, கார்பரேட்டில் இருக்கும்போது சரி அதுலேயே இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லி வீட்டில் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் சினிமாக்குள்ளே போகிறதுக்கான காரணம் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, டை வித் மெமரிஸ் நாட் ரிக்ரெட்ஸ். என்ன நீங்கள் லைஃப்பில் வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கிறீங்க? பிரின்சிபலாக எடுத்துக்கிறதுல நிறைய பெருசாக ஆசைப்படுங்க, அதுக்கு உழைங்க, இட் வில் ரீச். இப்போ ஒரு படத்துக்கு அப்புறம் அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறதா ஒரு கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன் தான். இந்த படம் பார்த்தா இந்த படத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வருதுன்னா அது எந்த படங்கள் பார்த்து உங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு? இல்லை, இந்த பர்டிகுலராக சில படங்கள் பார்த்து கூப்பிடுவாங்க. இப்போ விட்னஸ்னு ஒரு படம் எதை பார்த்து கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஒரு படத்தை பார்த்து கூப்பிட்டாங்க. நாயாட்டு படமும் பார்த்தீங்கன்னா சாம்பியனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஓகே. சுசீந்திரன் சாருடைய அந்த லுக்கில் தான். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி நாயாட்டு படத்தில் என்னை ரெஃபர் பண்ணும்போது ராட்சசன் படத்தை காமிக்கும் போது ஓகே ஆக்டிங் ஓகே, பட் இந்த லுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் டைரக்டர் மார்ட்டின் பிரகாஷ் சார். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னுடைய இந்த சாம்பியன் படத்தில் இருக்கிற ஃபோட்டோவை காமிச்ச உடனே ஓகே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் நாயாட்டு பண்ணது. நான் சில மூவி பண்ணும்போது சில லுக்கு தேவைப்படும். அது சில இடத்துல சில மூவிஸில் இருக்கிற என்னுடைய லுக்கு அது ரெஃபரன்ஸ் ஆளுங்களுக்கு செட் ஆகும். அப்படிதான் கூப்பிடுறது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நம்மள யாரோ ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அது நீங்க எப்படியா பாக்குறீங்கன்னா லைக் ஏதாவது கைண்ட் ஆஃப் எனர்ஜியா நம்மள வந்து ஒருத்தவங்களை புல் பண்ணுது இந்த மாதிரி? நிச்சயமா. அதாவது யூனிவர்ஸ் வாட்ச் பண்றதுன்றது எப்படின்னா நம்ம யார் மூலியமாவோ தான் தெரியுது. எங்கேயோ ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரியும். எர்ணாகுளம் அங்க காலையில ஷூட் மார்னிங்ல வாக்கிங் போறதுக்காக நான் அப்போ கொரோனா பீரியட் வேறு. அப்போ மாஸ்க் வந்து மேண்டேட்டரியா இருந்தது. அந்த டைம்ல மாஸ்க் போட்டு ஒரு 6 மணிக்கு நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ எதிரில் ஒரு பால் போடுற பையன் என்னை கிராஸ் பண்ணி அங்கேருந்து வண்டி பிரேக் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு, சேட்டா நீங்கள் வந்து ராட்சசனில் பண்ண வினோத் சாகர் தானே நீங்கள் உங்களோட? ஆமாம் அப்படி. நான் மாஸ்க்கு கேட்ட கூட இல்லை, கண்ணை வச்சுட்டு எப்படி பார்த்தேன் இந்த கண்ணு தெரிஞ்சுச்சு. ஸோ அது அந்த மிஸ்டான ஒரு பீரியட். அது கேரளாவில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஃபாக் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு அந்த பையன் சொன்னது. அது அந்த டைம்லேயே என்னை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து இட்ஸ் வெரி ஹாப்பி. என்னை பார்த்தது இல்லை அவனுக்கு. அதை விட எனக்கு 4 படம் எனக்கு சந்தோஷம் இருந்தது. நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாமல் இருந்தது. எப்படி இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது. ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அதை எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? அவங்க எப்படி வேலை வாங்குவாங்க உங்ககிட்ட ஒரு டேரக்டர்? இல்லை, இது அவங்க எங்கள் 2 பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது
ஒரு இன்டென்சிவான ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க சொல்றது எனக்கு புரியும். தட் இஸ் ஆக்டர். அதாவது எப்படி சொன்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்றதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி முன்னாடி அவங்கள நம்மள உள்ள வரும்போதே அவங்க எல்லாமே நமக்கு புரிய வச்சிருவாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுல நம்ம அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கும்போது தான் அவங்களுக்கு அது ஈஸியா வந்து அவங்களுக்கு அக்செப்ட் ஆகும். அவங்க நினைச்ச மாதிரி அந்த வடிவம் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, டைரக்டரா நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை அது. ஏன்னா அவங்க வந்து ஒரு எழுதியிருப்பாங்க. நாங்க இல்லைனாலும் சரி, அந்த எழுத்துக்கள் தான் இன்னைக்கு எல்லாரையும் ஞாபகப்படுத்துது. இத்தனை காலம் கடந்தும் நம்ம எவ்வளவு புத்தகம் படிக்கிறோம், எழுதின புத்தகம் எல்லாமே நம்ம வடிவம் பெறது இல்லையே. சில எழுத்துக்கள் மாதிரி தானே நடிகர்கள் நாங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றோம். எல்லா எழுத்துக்களும் வந்து வடிவம் பெறது இல்லைல்ல. கரெக்டுங்களா? நம்ம எவ்வளவு புக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? கரெக்டா? ஸோ அவங்க அந்த எழுதும்போது ஒரு இமேஜின் ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து ஜஸ்டிஃபைடா இருக்கணும்ன்றது அந்த பொறுப்புணர்ச்சி நம்ம ஒரு நடிகர். போட்டோ கொடுத்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஆஸ்பைரிங்ல இருந்தவங்கலாம். அப்போ இன்னும் அவங்களா இன்னும் சினிமாவில் அவங்க வாய்ப்பு கிடைச்சி அதான் வந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் அந்த செட் பேட்சஸ்? சில பேர், மோஸ்ட்லி இல்லை, யாருமே இல்லை. மோஸ்ட்லி யாருமே இல்லை. வெரி ஃபியூ பீப்புள் தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இப்போ நல்ல நிலைமையிலே இருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போ ஒரு முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஓகே, அவங்க என்னை விடலாம் சீனியர் வேறு. அவங்க அதுக்கப்புறம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்? நான் இப்போ எதாவது கரண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃபியூச்சர்ஸ் அதான் வேட்டைன்னு பண்ணியிருக்கேன், இப்போ போயிட்டு வந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் மண்ணாங்கட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட். நயன்தாரா மேம். இது வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுவான்னு ஒரு படம், அதுக்கப்புறம் விழாநாயகன் ஒரு படம், அதுக்கப்புறம் காலனி, ஒரு பாலாஜி வேணுகோபால் டைரக்ட் பண்ண குமார சம்பவம்னு ஒரு படம். ஓகே, இதெல்லாம் வர வேண்டியது இருக்குது. சார் அது ரோல்ஸ் பற்றியா சொல்ல முடியுமாண்ணா? இப்போ வேட்டையனில் தலைவர் கூட நடிக்கிறேன். படம் வரும்போது பாருங்க பிரதர், அவசரப்படாது. இல்லைண்ணா, இது எப்படிண்ணா ஒரு கிரவுண்டில் நான் எல்லா பாலும் போட்டால் 6 அடிக்கிறீங்க, நானும் ஏதாவது மாட்டுவார்னு பார்க்குறேன். இல்லை சொல்லுங்க, அந்த இது ஏதாச்சும் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கண்ணா. ரோல் இந்த கதை எதுவும் வேணா, நான் என்னோட கேரக்டர் வந்து இது மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நிச்சயம் சொல்ல மாட்டேன். கொஞ்சமாச்சுண்ணா வாய்ப்பு இல்லை. தம்ப்நெயில் போட்டுக்கிறேண்ணா, படம் பாருங்க நீ. சரி, மண்ணாங்கட்டிலே சொல்லுங்க. அது எப்பயோ வர மண்ணாங்கட்டியில் ஒரு டிரைவராக பண்ணியிருக்கேன். ஓகே, அது என்ன மாதிரி கதை கிளம்புனா? அது வேற மாதிரி அந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டுமே, அந்த சின்ஸ் 1960லேருந்து அப்படி போட்டிருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் வயசான ஆள் மாதிரி இருப்பீங்களா? இல்லை, எங்கே தான் இருப்பேன். இதுலண்ணா எதில்? வேட்டையனில் எங்கே தான் இருப்பேன். வினோத் சாகர் சினிமாவில் ட்ரை பண்ணணும்னு ஆர்வத்தில் வந்திருக்காரு. 2009 தேடல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் தான் நான் வந்து லான்ச் ஆகணும், நம்மளை இப்படி தான் மக்கள் பார்க்கணும், நம்மளை இப்படி தான் ரிசீவ் பண்ணணும், நம்ம போனாலே இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு விஷன் இருக்கும் நம்மளை வந்து. அந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வரும். ஓகேங்களா? எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் பெரிய ஒரு உருவமோ ஒரு பெரிய சாமிங்கான லுக்கெல்லாம் இல்லாமல் நார்மலாக பக்கத்து விட்ட ஆள் மாதிரி இருக்கிற ஒரு ஆள். அவ்வளோ பெருசாக நம்ம ட்ரீம்லாம் வச்சு இப்படி எனக்கு இது கொடுத்தா தான் எனக்கு சினிமா வருவேன்னா நான் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆகும். சினிமா வந்தாலே போதும். எனக்கு சினிமா என்னை சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். சினிமா என்னைய சேர்த்துக்குச்சு இல்லையா, அதுவே நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் எனக்கு போனஸ் தான். இப்போ வரதெல்லாம் நீங்கள் போனஸ் தான். சினிமா என்னைய சேர்த்துக்குச்சு இல்லையா. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க பிரதர், எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு ரூட்டு பிடிச்சிட்டு வராங்க. இன்றைக்கி ரீல்ஸ்ன்றாங்க, இன்ஸ்டான்றாங்க, யூடியூப்ன்றாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, தியேட்டர் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி கேன் சி த நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ எனக்கு சினிமா என்னை சேர்த்துக்குச்சு அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷத்துலேயே நான் இன்னும் இருக்கிறேன் நான். ஓகே, சினிமா எப்படி உங்களுக்கு சேர்த்துக்குச்சு ஏதாவது உங்களுக்கு தோணுதானா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சினிமா படத்தில் நடிக்கும் போது தான். இல்லை நான் அப்படி சொல்லலாம், நான் ஒரு விஷயத்தை சரியாக பண்ணியிருக்கேன், அந்த சரியாக பண்ணனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு வந்திருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் பண்ண ஒரு 10 விஷயமும் சரியாக அமைஞ்சிருக்கா, அதனால தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். சரியாக பண்ணணும்னு நமக்கு தோணுமே தவிர அது சரியாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆமாம், கண்டிப்பாக. அதனால நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அது சரியோ தவறோ அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை, பண்ணிக்கிட்டே இருப்போம். கன்சிஸ்டண்டாக போயிட்டு இருப்போம். ஓகே, சரிங்களா? அது சரியாகல அப்படின்றதுல இப்போ நம்ம ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறது கூட நம்ம சில விஷயம் தப்பாக இருந்திருக்கலாம், நம்ம கேட்குற வழிமுறைகள் தப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம சினிமாக்காக இருக்கிறோம், நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். சில பேர் அது கேட்குறது அந்த வழிமுறைகள் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் ஃபைனலி டைரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு நடிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்கிறான், அப்படி அந்த ஒரு இதில் தான் நமக்கு வாய்ப்பு தர்றது. மெயினாக ஒரு படம் லான்ச் ஆக போது, அந்த படம் தேட்டருக்கு வர போகுதுன்னா எப்படி இருந்த உங்கள் மனநிலை, எப்படி இருந்துச்சு? அந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டுலாம் போயிட்டு இருந்தோம். ஓகே, அது எந்த படம் தரணும்னு சொல்ல முடியுமா? அது முதல் படம் வந்து இதுதான் நினைக்கிறேன், இதயம் திரையரங்கம்னு ஒரு படம். ஆமாம், மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை கூட்டிகிட்டு இங்கே கிருஷ்ணவேணி தேட்டருக்கு போயிருந்தோம். அந்த படத்தில் போய் பார்த்தோம்.
ஏன்னா அந்த சம்பவங்கள் ஏதாவது பசங்களே கலாய்ப்பாங்களே அதான் நம்மளே வந்துட்டு அவன் வந்தானுங்க ஒரு 2 கிலோ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு சூரிய என் சீன் வரும்போதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. பெரிய ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஒருத்தன் என்னை தூக்கிட்டான் வேற. ஓ இவர் தான் நடிச்சாரு. மேக்ஸிமம் அது எந்த அளவுக்கு என்னை வச்சு செய்யணுமோ செஞ்சாங்க அது. பட் அது எவ்ரி ஃபிலிம்ஸ் அது நடக்குதா? நீங்க அது 20 அது அந்த டைம் அந்த ஒரு ஈவெண்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு மட்டும்தான். இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அண்ட் இந்த ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளவு எப்படி சொல்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு? இந்த பிடிக்கும் அப்படின்றதுன்னா அது மேல இருக்கிற காதல் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த காதல்ன்றது இட்ஸ் நத்திங் பட் நம்ம ஒரு விஷயத்துக்கு மேல பிடிச்சி போச்சுன்னா அதை விட பெட்டரா நமக்கு என்னதான் வந்தாலும் என்னதான் கிடைச்சாலும் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா நான் 2009 உள்ள வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு கார்பரேட்ல எனக்கு ஆஃபர் வந்தது, வேற வேலைக்கு போகணும், அப்ராட்லேயும் எனக்கு ஆஃபர் இருந்தது. பட் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கான ஒரு காதல் தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலேயும் எனக்கு நடிப்பு மேலேயும். ஸோ ஒரு விஷயத்துக்கு மேலே நமக்கு காதல் இருந்துன்னா வேற எதுவும் நமக்கு வேற எதுவும் பெருசாக தெரியாது. அது மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வினோத் சாகர் அண்ணா வந்து ஷேர் பண்ணாரு. ஹவ் வாஸ் இன்டர்வியூனா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. நன்றி ராஜா.